Dear students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மார்கோ செயின். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். முதல்ல இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஜென்ரல் ஃபார்மெட். ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இல்லை டூ ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, என் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன்ஸு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். The conditional probability that the process is in state J at step n given that it was in state I, இது வந்து ஒரு conditional probability. இந்த conditional probability எங்கிருந்து எங்கே போகுது? 0th ஸ்டெப்லேருந்து nth ஸ்டெப்புக்கு போகுது. அப்போ n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அதனுடைய ஸ்டேட்ஸ் என்னென்ன? ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து I, ஃபியூச்சர் ஸ்டேட் J. ப்ரெசன்ட் ஸ்டேட் I, ஃபியூச்சர் ஸ்டேட் J. அப்போ அதுக்கான n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி டினோட் பண்ணலாம்? Pij n. இது எப்படி வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை பார்ப்போம். P சப்ஸ்கிரிப்டில் வரதெல்லாம் என்னது? ஸ்டேட்ஸு. சூப்பர் ஸ்கிரிப்டில் வரதெல்லாம் ஸ்டெப்பு. P ப்ரெசன்ட் ஸ்டேட் முதல்ல I வரணும், ஃபியூச்சர் ஸ்டேட் J வரணும், அதுக்கடுத்து ஸ்டெப்பு n வரணும். இப்போ ஒரு ஸ்டெப்பாக இருந்தால் ஒன்றுன்னு போட்டுக்கணும், n ஸ்டெப்பாக இருந்தால் என்னன்னு போட்டுப்போம், ஓகேவா? பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் I and J நம்ம ஜென்ரலாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் I, ஃபியூச்சர் ஸ்டேட் J. ஸ்டெப் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஃபியூச்சர் ஸ்டெப்லேருந்து மைனஸ் ப்ரெசன்ட் ஸ்டெப்பை கழிச்சிட்டா n-0. இதை பாருங்கள், ஃபியூச்சர் ஸ்டேட் n, ஃபியூச்சர் ஸ்டெப்பு நாட் ஸ்டேட், ஃபியூச்சர் ஸ்டெப் n, ப்ரெசன்ட் ஸ்டெப் 0. அப்போ ஃபியூச்சர் ஸ்டெப்லேருந்து ப்ரெசன்ட் ஸ்டெப்பை மைனஸ் பண்ணால் என்னன்னு வருது இல்லையா? அதான் ஸ்டெப்பாக இங்கே எழுதிக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்கேஸ் P of xn equal to j, xn minus 1 equal to I, இங்கே ப்ரெசன்ட் ஸ்டெப் என்னது? n-1, ஃபியூச்சர் ஸ்டெப் என்னது? n. பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் I and Jன்னு எழுதிக்கலாம். பட் எவ்வளோ தூரம் ஸ்கிப் ஆகுதுன்னு பாருங்கள். n-1லேருந்து n-க்கு ஒரு ஜம்ப் ஆகுது. அப்படின்னா எத்தனை ஸ்டெப்பு இது வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம்? ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் ஆகுது. பாருங்கள், இஸ் த ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னது? I, ஃபியூச்சர் ஸ்டேட் என்னது? J, அண்ட் ஸ்டெப் இஸ் 1. இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? Pij 1ன்னு எழுதலாம். ஏன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் I, ஃபியூச்சர் ஸ்டேட் J, ஸ்டெப் வந்து என்னது? 1. இந்த 1ங்கிறது வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக Pijன்னு எழுதிக்கலாம். The initial probability distribution of the state is P of x0 equal to I. அதாவது இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி எழுதலாம்? P of x0 equal to Iன்னு எழுதலாம். இட் கேன் பி ரிட்டன் as, அதாவது சப்ஸ்கிரிப்டில் என்ன வரணும்? ஸ்டேட் வரணும், சூப்பர் ஸ்கிரிப்டில் ஸ்டெப் வரணும். அதான் வந்து கான்செப்ட். அப்போது சப்ஸ்கிரிப்டில் I எடுத்து எழுதிடலாம், P போட்டு சப்ஸ்கிரிப்டில் I எடுத்து எழுதிடலாம், சூப்பர் ஸ்கிரிப்டில் ஸ்டெப்பு. ஸ்டெப் வந்து என்னது? 0ன்னு எழுதணும், ஓகேவா? இதுக்கு மீனிங் என்னது? இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேர். லாஸ்ட் கிளாஸில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள் புரியாதவங்க, அந்த ஸ்லைடு எடுத்து பாருங்கள். For example, if the initial probability distribution of the Markov chain is, இப்போ ஸ்டேட்டு 0 1 2 3 4 5 6ன்னு வச்சுப்போமே, P0 இதுதான் இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 1ன்னு இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம்? எந்த ஸ்டேட்டில் இது வந்து ப்ராபபிலிட்டி 1ஆ இருக்குது? P சப்ஸ்கிரிப்டில் ஸ்டேட் வரணும், சூப்பர் ஸ்கிரிப்டில் ஸ்டெப் வரணும் இல்லையா? அப்போது P20 ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும். அப்போ P of x0 ஈக்குவல் டு 2, அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இனிஷியல் ஸ்டெப்பு ஃபார் ஸ்டேட் 2 ஈக்குவல் டு 1. ஸோ P சஃபிக்ஸ் 2 இங்கே சூப்பர் ஸ்கிரிப்டில் 0ன்னு எழுதிட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்ப்போம். The probability distribution of the state after n step is P of xn equal to j. Then it can be written as, இப்போ P of xn equal to j தான் ஃபியூச்சர் ஸ்டெப் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இது எப்படி எழுதணும்? P சப்ஸ்கிரிப்ட் j, சூப்பர் ஸ்கிரிப்ட் n. இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா இருக்குது, இதை ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வரும். P of xn equal to j, summation of I equal to 1 to n, I equal to 1 to k, P of xn equal to j, x0 equal to I,
into P of x0 equal to I. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி ஷியூராக ஒரு ப்ராப்ளம் வரும். சிம்பாலிக்கலாக இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பி சப்ஸ்கிரிப்டில் என்ன வரணும், ஸ்டேட் வரணும், சூப்பர் ஸ்கிரிப்டில் ஸ்டெப் வரணும். இப்போது இது ப்ராக்கெட்டில் எழுதலாம், ஜஸ்ட்டு என்னென்ன எழுதிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் இது ப்ராக்கெட்டில் எழுதுனா தான் பெட்டர். சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to k PIJN PI0. இப்போ இதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவை தான் எப்படி எழுதுகிறோம், சிம்பாலிக் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி 1 or 2 ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம் பார்ப்போம் அப்படின்னு. The transition probability matrix of the Markov chain xn n equal to 1 2 3 having 3 states 1 2 and 3 is P equal to states of xn minus 1 states of xn. ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதுகிறோம், ஸ்டேட் ஆஃப் xn minus 1 எழுதுகிறோம். 1 2 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் xn என்னென்னது 1 2 3. இதான் வந்து மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, இதை கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இதுக்கான இனிஷியல் ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்ப்போம். இந்த இனிஷியல் ப்ராபபிலிட்டி P0 ஈக்குவல் டு 0.7 0.2 0.1. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஈக்குவல் டு 3 அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 ஈக்குவல் டு 2 x2 ஈக்குவல் டு 3 x1 ஈக்குவல் டு 3 இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். இது இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற வேல்யூஸை பேஸ் பண்ணி எப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஈக்குவல் டு 3. இந்த ஃபார்முலா எங்கே பார்த்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஈக்குவல் டு ஜே ஃபார்மெட் இல்லையா, அது எப்படி எழுதணும், PJNன்னு எழுதணும். அதாவது ஜே வந்து எங்கேனாது 3, n ஸ்டெப் வந்து என்னது 2. இது எப்படி எழுதிக்கலாம், முதல்ல P of xn ஈக்குவல் டு ஜே. இதுதான் நம்ம சிம்பாலிக் ஃபார்மேட்டாக எப்படி மாற்றி எழுதுகிறோம், PJNன்னு எழுதுகிறோம். P சஃபிக்ஸ் ஜே சூப்பர் ஸ்கிரிப்ட் என்னென்னு எழுதிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா 2 ஸ்லைடுக்கு முன்னால் கொடுத்துருக்கேன். சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to k PIJN PI0. இந்த P0ங்கிறது இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த PIJன்னு இருக்குது இல்லையா, இது ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேர் j ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 2 அண்டு I ஈக்குவல் டு 1 2 அண்டு 3. இந்த ஐக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 2 அண்டு 3. ஜே வந்து என்னென்னு எடுத்துக்கணும், 3ன்னு எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு 2. இந்த எல்லா வேல்யூஸும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பார்ப்போம் என்ன வரும் நம்மளுக்கு. P32. இந்த P32 ஏன்னா ஜே வந்து 3 n வந்து 2 எழுதிட்டோம்னா சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 2 3 PI3 to PI0. ஸோ ஐக்கெல்லாம் முதல்ல 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், P132 P10. அப்புறம் ஐக்கு 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், P232 P20. ஐக்கு 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், P332 P30. ஸோ இங்கே P0 என்னன்னு கொடுத்துருக்குது, 0.7 0.2 0.1. அதாவது P10 0.7 P20 0.2 P30 0.1. பட்டு இங்கே P13 P23 P33 வந்து இங்கே 1 இருந்தால் 1 ஸ்டெப்பு TPM, பட் 2ன்னு இருக்குது இல்லையா, அதனால் 2 ஸ்டெப் TPM. பட் 2 ஸ்டெப் TPM எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், 1 ஸ்டெப் TPM-ஐ 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 2 ஸ்டெப் TPM வரும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், we need to find P2 to find values of PI3 2. ஸோ P2 எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணணும் எதை, P வந்து என்னென்னு கொடுத்துருக்கு, 1 ஸ்டெப் TPM. ஸோ P ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1 ஸ்டெப் TPM-ஐ 2 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ இதோட வேல்யூஸ் பாருங்கள் எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து P ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இந்த P ஸ்கொயர் வேல்யூவில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவில். அதாவது P32 ஃபார்முலா என்ன, P13 அதாவது P ஸ்கொயரில் இருக்கிற P13 அது என்னது, P13 0.26, P23 என்ன 0.34, P33 என்ன 0.29.
இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிற லாஸ்ட் காலமில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 0.26 into 0.7 plus 0.34, இந்த 0.34 into 0.2, இந்த 0.2 எங்கேருந்து வருது, இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வருது. இந்த 0.29 இந்த லாஸ்ட் வேல்யூ இன்ட்டு 0.1. ஞாபகம் வச்சுங்க, இந்த பி ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூஸ், இந்த P0ங்கிற வேல்யூஸ் எல்லாம் இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எடுத்தது. இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா பாருங்கள் 0.29ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா, இதை பார்க்காம ஒரு முறை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 = 2, x2 = 3, x1 = 3, x0 = 2ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒரு பை இருந்ததுன்னா மார்கோ செயின், இது வந்து ஃபியூச்சர் ஸ்டேட் ஆகிடும், மற்றதெல்லாம் இது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆகிடும், மற்ற ரெண்டும் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ அந்த மாதிரி இல்லை இங்கே, பட் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கிடையாது. அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் xn = an, ஒரு பை இருந்ததுன்னா மார்கோ செயின், இந்த பை இல்லை அப்படின்னா அது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கிடையாது, அது வந்து மல்டிப்ளிகேஷன் லா ப்ராபபிலிட்டி, இது வந்து மார்கோ செயின் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும், மார்கோ செயினாக மாற்றி இதை வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி மார்கோ செயினாக மாற்றி இதை கால்குலேட் பண்ணலாம், முதல்ல இருக்கிற ஒரு ஸ்டெப் ஒன்று எடுப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3, x0 = 2, இது இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மட்டும் எடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3, x0 = 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி ஃபைன் பண்ணணும்னா என்ன முதல்ல ஃபைன் பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் a/b ஃபைன் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போடுறோம். முதல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3 / x0 = 2 போட்டோம்னா இது சிம்பாலிக் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம், p23 = 0.2. இது எங்கேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், p23 எங்கேருந்து எடுக்கலாம், இங்கே பாருங்கள் p23, இதான் அந்த வேல்யூ 0.2. ஸோ இந்த கிவன் டிபிஎம்லேருந்து தான் இந்த வேல்யூஸ் எடுக்கிறோம். நம்ம எங்கேருந்தும் வந்து வேறு எங்கேருந்தும் வானத்துலேருந்தெல்லாம் தூக்கணும் வரல, இந்த வேல்யூஸை கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை தான் எடுத்துன்னு வரணும். நீங்கள் என்ன பண்ணுறங்க, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து அதை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3, x0 = 2 என்ன பண்ணுறோம், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபி என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் a/b இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் b. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எதைன்னு எடுத்துக்கிறோம், x1 = 3, x0 = 2/bன்னு எடுத்தால் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a/bன்னு வந்துருமா, a/b என்னதுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3/x0 = 2. ஸோ இது a/b. இங்கே bங்கிறது என்னது, x0 = 2வா, x0 = 2, x0ன்னா என்ன அர்த்தம், 0 ஸ்டெப்பு இனிஷியல் ப்ராபபிலிட்டி. இந்த இனிஷியல் ப்ராபபிலிட்டி 2வோட வேல்யூன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x0 = 2ன்னா 0.2. இப்போது ஏற்கனவே இதை ஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3, x0 = 2, இதை இந்த ஸ்டெப்பில் ஃபைன் பண்ணிட்டோம், அது என்னது 0.2. இதனுடைய வேல்யூ x0 = 2 என்னது 0.2. ஸோ இதனோட வேல்யூ வந்து 0.04. ஸோ நம்ம மார்கோ செயினில் டைரெக்டாக இந்த வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது, கரெக்டாக x3 = 2 அந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், 0, அப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்தோம், x1 = 3, x0 = 2ன்னு எடுத்தோமா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இப்போ x2 = 3, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ முதல்ல இந்த ரெண்டு வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ அதுக்கடுத்த வேல்யூவுக்கு வரோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 = 3, x1 = 3, x0 = 2. பட் இப்போ இதை ஏன்னு எடுத்து இந்த ரெண்டுத்தை பின்னு எடுத்தால் இது எப்படி எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏபியா, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் இங்கேயும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 = 3/x1 = 3, x0 = 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் a/b இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஃபார்மேட்டு. ஓகேவா, ஸோ இப்போ இதனோட வேல்யூ எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மார்கோ செயின் இல்லையா, x2 = 3/x1 = 3, இது வந்து ஃபியூச்சர் ஸ்டெப்பு, இது ப்ரெசன்ட் வேல்யூ, இது வந்து ஃபாஸ்ட் வேல்யூ. இப்போ மார்கோ செயினோட கான்செப்ட் என்னது, ஃபியூச்சர் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் வேல்யூ, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் த ஃபாஸ்ட் வேல்யூ. அப்போ ஃபாஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். ஃபாஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டா நம்மளுக்கு எப்படி வரும், இந்த இதே ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 = 3, x1 = 3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 = 3, x0 = 2. இந்த வேல்யூ பாருங்கள் வேனிஷ் ஆயிடுச்சு, இந்த ஃபாஸ்ட் வேல்யூ வேனிஷ் ஆயிடுச்சு. பட் இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, p ப்ரெசன்ட் ஸ்டேட் 1, ஃபியூச்சர் ஸ்டேட் 2, ப்ரெசன்ட் ஸ்டேட் 3, ஃபியூச்சர் ஸ்டேட் 3, அதாவது p33 ஸ்டெப் என்னது 1ன்னு எழுதிக்கலாம்.
பை மார்கோ ப்ராப்பர்ட்டி படி எழுதிட்டா இப்போ P33 வேல்யூ என்னது P33 வேல்யூ வந்து 0.3 அதை எடுத்து எழுதிங்க லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணமோ இது எதனோட வேல்யூ இந்த P of x1 equal to 3 x0 equal to 2 ஓட வேல்யூ என்ன வருது 0.04 வருது இல்லையா அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க அப்போ 0.3 into 0.04 வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 0.012 வரும் ஸோ இங்கே என்ன பண்ணோம் நம்ம ரெண்டு வேல்யூ எடுத்தோம் இந்த இடத்துல மூணு வேல்யூ எடுத்தோம் அடுத்து கொடுத்துருக்கிற வேல்யூ என்னது நமக்கு தேவையான வேல்யூ என்னது x3 equal to 2 x2 equal to 3 x1 equal to 3 x0 equal to 2ன்னு வரணும் இல்லையா இப்போ அதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இதை ஏன்னும் இந்த மூணு வேல்யூ பின்னு எடுத்தால் இந்த ஃபார்முலா எப்படி வரும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 equal to 2 by a by b ஃபார்மெட்டு இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் b இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று தான் அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ பை மார்கோ ப்ராப்பர்ட்டி என்ன இங்கே இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ இது ப்ரெசென்ட் வேல்யூ இதெல்லாம் பாஸ்ட் வேல்யூ அப்போ ஃபியூச்சர் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஒன்லி அந்த ப்ரெசென்ட் வேல்யூ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட் வேல்யூஸ் அப்போ இதுக்கான வேல்யூ என்னது P23 வேல்யூ ஒரு ஸ்டெப்பில் என்னன்றது அது டிபிஎம் பார்த்து தெரிஞ்சுங்க போன ஸ்லைடில் அது கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கான வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 0.4 into 0.012 அந்த 0.012 வந்து லாஸ்ட் ஸ்லைட்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் 0.0048 ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டோம் சரிங்களா தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 equal to 3 is 0.279 ரெண்டாவது வேல்யூ என்னது 0.048 ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது இதே மாதிரி ப்ராப்ளம் இன்னொன்று இருக்குது அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ